ரீனா அண்ட் தேவ் இவங்க 2 பேர் கேரக்டரும் ஒரே மாரி இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. அப்படின்ற மாரி சொல்றாங்க சீரிஸ்ல. ரீனா அண்ட் தேவ் கேரக்டர் வந்து அவங்களுடைய கேரக்டரைசேஷன் ஒரே மாரி இருக்கிற மாரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியலங்க. ஏன்னா கம்ப்ளீட்லி நான் வந்து கான்ட்ராஸ்ட்டா தான் பார்க்குறேன். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டெஃபினிஷன் வைஸ் வந்து அ ரீனா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் எனக்கு வந்து கேரக்டர் வைஸ் அப்படி காமிக்கல. நான் வந்து கொஞ்சம் ஈஸி போய் வீட்ல எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிற மாரி. மேபி அவங்கள அந்த சுத்தி இருக்கிற ஒரு உலகம்னு சொன்னீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் சுத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. எல்லார் கூடயும் நல்லா பழகுவாங்க. ஸோ ஐ திங்க் அதே மாரி மேபி அந்த ஆஸ்பெக்ட்ல வேணா சேமா இருக்கலாம். அ அத தாண்டி எனக்கு பெருசா சிமிலாரிட்டீஸ் ஒண்ணும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கோபம் வரும்போது ஐ மீன் வெளிப்படுத்துவாங்க. பட் நான் வந்து கோபம்ன்றது ஆப்வியஸ்லி சீசன் 2ல தான் காமிச்சிருப்பாங்க. ஆமா. ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ஏமாற்றம் இல்லன்னா நம்மளோட ட்ரஸ்ட் பிரேக் ஆகும்போது ஒரு கோபம் இருக்கும் இல்லைங்க? ஸோ அதை வெளிப்படுத்திருப்பேன். மேபி ட்ரேட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கொஞ்சம் சிமிலாரிட்டீஸ் கண்டிப்பா இருக்கும். ரைட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒரு மாரி சைலன்ட்டா, காமா இப்படிதான் இருந்தது. செகண்ட் சீசன்ல கொஞ்சம் உண்மைகள் தெரிய வர 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 கொஞ்சம் இருந்தது. இந்த உங்க பொண்ணு இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது, ஒரு மாரி கோவப்பட்டு வெளிய போற இதெல்லாம் இருந்தது. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? இது மாரி இருக்க போதுன்னு லைக் ஸ்கிரிப்ட் வைஸா சொல்றேன். ஆடியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன தெரியும். பட் பிகினிங்லயே வந்து அப்படி இல்ல. தெரியாது. இப்ப எங்களுக்கே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ணும்போது ஒரு 1 டே முன்னாடி தான் ஸ்கிரிப்ட்டே குடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரேர் கேஸஸ்ல தான் ஒரு 1 வீக் முன்னாடி அந்த மாரி வரும். ஸோ பொதுவா வந்து நாளைக்கு ஷூட் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே குடுப்பாங்க. ஸோ அத வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது தான். ஸோ கம்ப்ளீட் ஸ்டோரின்றது எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஸோ நான் ச தட் இஸ் த ட்ரூத். சார் அடுத்து வந்து 92nd எபிசோட பார்த்து நான் ரொம்ப அழுதுட்டேன். தட்ஸ் வெரி எமோஷனல் சீன் பிட்வீன் ரீனா அண்ட் ரதி. அந்த ஆக்சிடென்ட்ஸ் "ஓ மை காட் ரீனா யூ நெயில்ட் இட்" அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. அந்த 92nd எபிசோட். அதுக்கப்புறம் ரீனாக்கு என்ன ஆகும்? சீசன் 3 இருக்கா? இல்லையா? இது வந்து யூல் ஹேவ் டூ வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது. நெறைய பேருக்கு அது வெயிட் பண்ண முடியலன்ட்டு தான் சார் கேட்கறாங்க. நீங்களும் ஏதாவது சொன்னீங்கன்னா இல்ல கொஞ்சம் அது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்ப என்ன ஒரு மூவின்னு பார்க்குறோம்னா, நம்ம ஒரு 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 பார்க்கும்போது என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் என்ன வரும்னு தெரியாம பார்த்தா தான் அது ஒரு ஒரு என்ன சொல்றது? அதுல ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். ஸோ அத முன்னாடியே தெரிஞ்சுட்டா வந்து இருக்காதுல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு பண்றாங்க. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் முன்னாடியே ரிவீல் பண்ணது ப்ரொஃபஷனலா வந்து அது கரெக்ட்டாவே இருக்காது. உங்களுக்கு உங்க ஸோ டைரக்டர் திட்டுவாரு. ப்ளீஸ் பி பேஷியன்ட் அண்ட் வாட்ச். ரைட். அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும்.